பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் தலைகளை வணங்கி ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த அருமையான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தரும்படி அவருடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நம்முடைய திருப்பாத்தில் வந்து இந்த கால வேளையில் நாங்கள் ஆராதிக்கும்படி ஆண்டவரே சபையாக ஆங்காங்கே குடும்பமாக நாங்கள் சேர்ந்து இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர்தாமே இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி இந்த நாளிலே ஆராதனையின் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் பரலோகத்தின் தேவன் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆமாண்டவரே, 2-3 பேர் கூடி இருந்தால் இருக்கிற தேவன். நாங்கள் குடும்பமாக இந்த நாளிலே ஆங்காங்கே கூடியிருக்கிறோம். ஆகினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்து இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஆவியோடு கருத்தோடு ஆராதிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேங்க. தாவே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவர் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடுகிற ஆண்டவரை இசைக்கறி வாசிக்கிற எல்லாமுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவின் ஆராதனைகளே சங்கீத சாட்சி செபங்கள் செய்திகள் சகலவற்றையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே இந்த நாளில் அப்பா இடைபடுவீராக, செயல்படுவீராக, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். Amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வெற்றியினாலே தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை மூலியமாக நாம் ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியலனாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம தேவனை உண்மையோடு கூட ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட தேவனை நாம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லோரும் நம் கண்களை மூடி தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ கருத்தாக எங்களை காத்து வலுவாமல் எங்களை உமக்காக எடுத்து ஆண்டவரே, இதோ நீர் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களுடைய பாவங்களை கழுவி நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த நாள் வரையிலும் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. இதோ நாங்க நிற்கிற இடங்களில் உம்முடைய வல்லமை இறங்கணும். நாங்க நிற்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னம் இறங்கணும் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையால முடியும் போது ஏசப்பா, இதோ ஆண்டவரே ஆண்டவரே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த போது அவருடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசத்தை நீர் எங்கள் மீது வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரர் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் பாடல்களை பாடும்போது கரங்களை தட்டி உற்சாகமாக கூட அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக ஆமென் இயேசுவே எடுத்தீர் என்னையோ உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே எல்லா குறையும் தீர்த்தீரே ஆமென் இயேசுவே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே அல்லல் யாவும் மறுத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே அலையும் என்னையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் அருளாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அந்நாளே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாயமகோ நீதானே மன்னாயமகோ நீதானே ஏனாலும் எங்க துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஆமென் ஒரு மனமாய் சொல்லுவோமா ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் தீயோராம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தீயோராம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தேவனீரும்
Jesus. Hallelujah. ஓ எங்களை அளவில்லாத அன்பினால் எங்களை அரவணைத்து எங்களை காத்து வழி நடத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மையோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஆமென். Thank you Jesus. ஹalleluya. ஓ எங்கள் நம்பிக்கையின் காரணமான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. எல்லோரும் ஹalleluya. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நமக்கு ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராக ஹalleluya நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. அப்பா உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. இந்த காலை வேளையில எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஹalleluya, தேவனை நோக்கி சொல்லுவோமா? அப்பா எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையின் காரணமும் நீங்க தான் தகப்பனே. ஹalleluya. ஹalleluya. உண்மையோடு கூட தேவனை நோக்கி சொல்லுவோம். ஹalleluya. அப்படி சொல்லும் போது தேவன் நம்முடைய இந்த நிலைமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். Thank you Jesus. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. பாடல்களை பாடும்போது யாரும் அமைதியாக நிற்க வேண்டாம். எல்லோரும் உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை பாடி ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஆமென். ஓ எங்கள் நம்பிக்கையின் காரணர் நீங்க தான்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா?
நீங்க தான்ப்பா. வாழ்வின் அர்த்தமும் நீரே. ஆமென். என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. இயேசுவே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆமென் இயேசுவே. ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஆமென். ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை பொருத்தனையோடு கூட சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஹalleluya. இயேசுவே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் போற்றிடுவோம். ஹalleluya. ஏனென்றால் நீர் சொன்னதை செய்கிற தேவன். ஹalleluya. ஆம் தேவ சபையே, நம்முடைய தேவன். ஹalleluya. அவர் சொன்னதை செய்கிறவர். வேத வசனத்தில் நாம வாசிக்கிறோம், இந்த பூமியும் ஹalleluya அந்த வானமும் பூமியும் வெந்து அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாத்திரம் மாறாது. ஹalleluya. அவருடைய வார்த்தை மாத்திரம் மாறாது. ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். ஹalleluya. எந்த இடத்துல தேவ ஜனங்கள் உண்மையாக அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அவருடைய சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இந்த வேளையில கூட நாம நிற்கிற இடங்களில தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது அல்லவா? அந்த பிரசன்னத்தை முகர்ந்து ஹalleluya, அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஹalleluya எல்லாரும் உற்சாகமாக கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மையை நாங்கள் போற்றிடுவோம். ஹalleluya. நன்றியோடு கூட ஹalleluya இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற அப்பா எங்கள் தேவாதி தேவனின் பரிசுத்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. thank you Jesus. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என்று சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆர்ப்பரிப்போம்.
Thank you, Jesus. Hallelujah. Amen. எல்லாரும் ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஓ எதிர்காலமே இல்லாத இருந்த எங்களுக்கு ஆண்டவரே, இதோ உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினாலே எங்களை கழுவி மீட்டெடுத்து உம்முடைய மகனாக மகளாக எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தீர் அல்லவா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ செங்கடலை கடந்து வரும்படியாக அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாங்க இயேசுவே, இதோ உம்முடைய கிருபை இல்லைன்னா இந்த நாள்ல நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து சொல்லுவோமா, இந்த நாள்ல தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அதை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நன்றியோடு கூட அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. இதோ ஜனங்கள் இப்படியா கூட்டமாக ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபை. ஹalleluya. இந்த நாள்ல நம்ம நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹalleluya. ஹalleluya. நம்மளை முற்றிலுமாக தேவனுக்காக அர்ப்பணித்து முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஹalleluya எல்லோரும் நம்மளை அர்ப்பணிப்போம். எல்லோரும் நம்மளை அர்ப்பணிப்போம். ஹalleluya. Oh, thank you Jesus. Hallelujah. Oh, hallelujah. Amen. Thank you Jesus. முற்றிலுமாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஹalleluya அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோமா. ஹalleluya. அப்பா, இதோ உம்முடைய கிருபை, மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடினால இன்னும் அதிகமா உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. இன்னும் அதிகமா உம்மில் அன்பு கூர்வோம் தகப்பனே. ஹalleluya. ஏன்னா உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய மாறாத அன்பு எங்களோடு கூட இருக்கிறபடியால் இயேசுவே, இன்னும் நாங்க உம்மை அதிகமாக உம்மை ஆராதிப்போம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே அதிகமாக உம்மை நேசிப்போம். ஹalleluya. ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வத்தோடு கூட உம்மை நான் ஆராதிப்பேன் தகப்பனே. இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை கண்டவரே, அப்பா எங்களுக்கு சுகத்தை தந்து எங்களுக்கு பலன், உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டி தாங்கினவரே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. உமக்குள்ளாக இன்னும் அன்பு கூறுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹalleluya. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம்
ஆராதனை 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 करुणा से दृढ़ हुए हम, तेरी करुणा से दृढ़ हुए हम, करुणा से दृढ़ हुए हम, तेरी करुणा से दृढ़ हुए हम। கருணா 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 आमीन। करुणा கருணா 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 से दृढ़ हुए हम तेरी करुणा से दृढ़ हुए हम करुणा से दृढ़ हुए हम, तेरी करुणा से दृढ़ हुए हम। नाम से बुलाया जिसने तेरी करुणा, मुझे उत्तम बनाया तेरी करुणा। नाम से बुलाया जिसने तेरी करुणा, आमीन। तेरी करुणा 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 करुणा, तेरी करुणा, आमीन। करुणा करुणा करुणा, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம் தெய்வம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா, உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஓ தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை அல்லவா? அந்த கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெரியவனை ஆக்கியது உங்களுடைய கிருபை அல்லவா? அந்த கிருபையை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹalleluya. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை 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 கிருபை, தேவ கிருபை, உங்க கிருபை இயேசுவே. ஆமென். கிருபை கிருபை கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம் ஆமென். கட்டுகளை கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டி ஆமென். உங்க கிருபை 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 கிருபை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். கிருபை கிருபை கிருபை, கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். அந்த கிருபையை கொண்டாடுவோமா? கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். எங்கள் ஆமென். கொண்டாடுகிறோம் எங்கள் தேவனின் கிருபையை கிருபையை கொண்டாடுகிறோம். தெய்வ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென் இயேசுவே. உங்க கிருபையினால் மாத்திரமே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஹalleluya. ஓ, முதலாவது தேவனுடைய வாட்சி, அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவோமா? ஆமென். ஓ, தேவ வல்லமையோடு கூட அவருடைய கிருபையினால் நம்மை நிலைத்திருக்கிற தேவன். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah.
அப்பா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஓ சியாதா ராகாரி பராபாபா ஆமென் ஹalleluya. இது ஆண்டவரே சப்பா, யாரும் இல்லாத நேரத்தில் எங்களை தாங்கினது உம்முடைய கிருபை. அப்பா வியாதியின் நேரத்தில் எங்களை சுகம் படுத்தினது உம்முடைய கிருபை ஹalleluya. எங்களுக்கு சுகத்தை அளித்தது உங்களுடைய கிருபை. பலன் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பலனை தந்தது உம்முடைய கிருபை அல்லவா ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி ஹalleluya. எல்லோரும் வாயில விரிவாக திறந்து அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. Thank you Jesus hallelujah. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை மாத்திரமே நேசிப்பேன் ஆண்டவரே. அப்பா உம்மை மாத்திரம் நான் நேசிப்பேன் ஹalleluya. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன் இயேசுவே ஹalleluya. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை மாத்திரமே நேசிப்பேன் இயேசுவே ஹalleluya. அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோமா, என் தேவன் ஆண்டவரே நீங்க தான் இயேசப்பா, என்னுடைய தகப்பன் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு நல்ல நண்பன் நீங்க தான் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில இயேசுவே உயரமாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் இயேசப்பா எனக்கு எல்லாம் நீங்க தான் ஹalleluya ஹalleluya. தேவனை நோக்கி சொல்லுவோமா ஹalleluya. ஓ இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே இயேசப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் தான் தகப்பனே ஹalleluya. ஏனென்றால் உண்மை தவிர ஆண்டவரே இந்த அளவுக்கு ஆண்டவரே எங்களை நேசிக்க வேற ஒருவராலும் முடியாது ஹalleluya ஹalleluya. அப்பா உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து இவ்வளவாக எங்களோடு கூட அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, கோடானு கோடி ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா, நீரே எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு நீரே எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நீரே இயேசுவே என்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தி முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருக்காக நம்மளை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்போம் ஹalleluya. Thank you Jesus hallelujah. இயேசுப்பா உம்மையை நான் நேசிப்பேன், உண்மையை நான் பின்தொடர்வேன். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் இயேசுவே உம்மை மாத்திரமே நான் நேசிப்பேன், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம்
இயேசுவே எனக்கு எல்லாம் நீங்க தான் தகப்பனே. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. ஆமென். ஹalleluya. Oh, thank you Jesus. அப்பா எங்களை முற்றிலுமாக உமக்காக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஓ நீங்க சொல்லுங்க தகப்பனே. ஹalleluya. நாங்கள் அதன்படி செய்வோம். ஹalleluya. ஓ நீர் காற்ற வழியில நாங்கள் நடப்போம் தகப்பனே. உம்முடைய பாதத்தை மாற்றம் நாங்கள் பிடித்து உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் சொன்னால் போதும், அதை நான் செய்வேன் இயேசுவே. ஹalleluya. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. ஓசியானா கரிபவமா சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புதமானது எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்லை கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் என் துணையாய் நிற்பதால் எனக்கில்லை கவலை. ஆராதனா ஆராதனா இயேசு துஜே, ஆராதனா இயேசு துஜே, ஆராதனா இயேசு துஜே. ஆமென். ஹalleluya. ஆராதனா இயேசு துஜே. तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर चलूँगा. तेरे चरणों में ही आमेन. मेरे प्यारे यीशुवे, तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा, मेरे प्यारे यीशुवे। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे. अपने हाथों को उठाकर आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु के.
Thank you, Jesus. Hallelujah. ஒருவருக்கு ஆராதனை இயேசுவே. Amen. Thank you, Jesus. Hallelujah. நாம் தேவ ஜனமே, இதோ கடலின் மீது நடந்துட்டு அவருடைய அற்புத பாதங்கள் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு முன்பாக செல்வதால் இனி நம்ம கலங்க வேண்டாம். ஹalleluya. இந்த நாள்ல இந்த வேளையில ஒருவேளை உங்களுடைய பாதம் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தது போல இருக்கலாம். ஆனா நமக்கு பாதை காட்ட ஒருவர் உண்டு. நமக்கு பார்வை ஹalleluya பாதை காட்ட நம்முடைய பார்வையாக நம்முடைய நோக்கமாக ஹalleluya நமக்கு எல்லாமாக ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு காலம் நாம மறந்துட வேண்டாம். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வரும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்த போது பின்பாக பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போது அவர்களை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருந்தார் அல்லவா, அவர்களை பாதுகாக்க ஒரு கர்த்தர் இருந்தார் அல்லவா, அதே தெய்வம் தான் இந்த நாளிலும் உங்களோடு கூட என்னோடு கூட அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நம்மளை வழி நடத்துகிறார். ஹalleluya. இந்த விசுவாசத்தோடு முழுமையாக அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹalleluya. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேளையிலே சப்பா இதோ ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்த இடங்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசன்னத்தோடு கூட எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய வல்லமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி. மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன், உங்களுடைய பிரசன்னத்தோடு எங்களோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 25 1-10. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த வேலையில தேசத்திற்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஏசப்பா, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே நீர் ஏசப்பா உம்முடைய பாதத்துல வர நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஏசப்பா உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே ஏசுராஜா, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நீர் எங்களை காத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேலையில எங்க தேசத்திற்காக தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய
வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஏசப்பா. அதே போல உம்முடைய ஜனங்கள், நீர் உருவாக்கின ஜனங்கள் அப்பா தகப்பனே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளணும், உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா தகப்பனே. நீர் அவர்களுக்காய் சிந்தின ரத்தம் வீணாய் போக கூடாது தகப்பனே. எங்க தேசத்தின் தலைவர்களை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறதற்கு ஆண்டவரே ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே தலைவர்கள் மீது இறங்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா தகப்பனே. இந்த ஐயா நாங்கள் கொடியமான இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஏசப்பா தகப்பனே, இந்த கொரோனாவால் ஆண்டவரே தகப்பனே சூழ்நிலைகள் எவ்வளோ மாறி இருக்கிறது ஏசப்பா தகப்பனே. அது எல்லாவற்றையும் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நாங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்க மறுபடியுமாக சபைகள் எல்லாமே ஏசப்பா தகப்பனே திறக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவர் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஒரு மனதோடு உம்மை போற்ற உம்மை புகழ ஐயா நீர் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மறுபடியுமாய் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே. இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனையை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்க ஞானத்தை கொடுங்க. உம்முடைய வார்த்தையை பேசுகிற, உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற உம்முடைய போதகர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீர் உம்முடைய அபிஷேகத்தினாலும் நீர் உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பி ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே. நீரே அவர்கள் மூலமாய் வெளிப்படுவீராக. உம்முடைய தாசர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே தகப்பனே கேட்கிற விசுவாசிகள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே கிரியை செய்ய நீங்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே தகப்பனே. எல்லா ஜனங்களையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்குள்ளாக ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே எசப்பா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க அதற்கு நீங்க எங்களை தகுதியுள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை தாங்கி வழி நடத்துங்க. மீதி எல்லாவற்றையும் உம்முடைய ஒரு பாதத்துல வைக்கிறோம் ஏசப்பா. மூலம் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. परमेश्वर की महिमा हो, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होने पाए. இந்த கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். और इस सुबह के समय एक बार फिर से मैं प्रभु यीशु मसीह के नाम से आप सबको जो अपना धन्यवाद और अभिनंदन प्रकट करता हूँ. கர்த்தர் நல்லவர். और परमेश्वर भला है. நம்முடைய தேவன் நமக்கு நல்லவர் என்று சொன்னால் நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. और अगर मैं कहूँ कि परमेश्वर भला है, इसका मतलब ये कि वो हमारे लिए भलाई करने वाला परमेश्वर है. வசனம் சொல்கிறது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். क्योंकि वचन लिखा है कि वो भला है और भलाई करने वाला परमेश्वर है. கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு ஆராதனையை கொடுத்தார். और परमेश्वर ने हमें एक अच्छा आराधना का समय दिया. நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்திலே இதனாலே ஆராதனையிலே நீங்கள் கலந்து தேவனை நீங்கள் ஆராதனையின் மூலம் அவரை மகிமைப்படுத்தினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और मैं परमेश्वर का धन्यवाद करता हूं कि आप सब ने जो है आराधना को जो आत्मा और सच्चाई से किया और परमेश्वर को महिमा दी. கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने इसीलिए ही आपको और मुझे चुना है. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். और हम लगातार जो है परमेश्वर के नाम की महिमा देने के लिए हम उसके हर एक कार्यों में हिस्सेदारी लें. நாம் தொடர்ந்து அதிகமாக ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கூடிய அந்த நாளை கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் தரும்படி நாம் எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். और हम लोग जो है एक मन होके प्रार्थना करें कि हम शारीरिक तौर से जो एकत्रित होके आराधना करने का वो समय जल्द से जल्द आने पाए. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். क्योंकि परमेश्वर प्रार्थनाओं को सुनता है और बड़े कार्य करता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और परमेश्वर के नाम की महिमा होने पाए. கடந்த நாளே 2 அருமையான தாயார்கள் நம்முடைய
சபையில் இருந்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இங்கிருந்து கர்த்தருக்குள்ளாக சென்று விட்டார்கள். और बीते दिनों में जो है 2 माताएं जो हमारी कलीसिया में जिन्होंने जो आए थे बपतिस्मा लिया वो जो है प्रभु में सो गए हैं. 22ஆம் தேதி நம்முடைய அருமையான சபையில் இருந்த சகோதரர் விக்டர் பால் என்கிற விஜயன் விக்டர் பால் என்கிற அவருடைய தாயார் 22ஆம் தேதி 10 மணிக்கு அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். और हमारे बीच में जो भाई विजयन विक्टर थे उनकी माता जी है पिछले 26 तारीख को जो है वो परमेश्वर में सो गई हैं. 23ஆம் தேதி காலை 6 மணிக்கு और 23 तारीख को जो है सुबह 6 बजे என்னுடைய மாமியார் அவர்கள் என்னுடைய பாஸ்டம்மாவுடைய தாயார் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். और मेरी सासू माँ और जो मेरी पत्नी की जो माता है वो जो है वो परमेश्वर में वो विश्राम कर रही है. अनेகர் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். और आप सभी लोगों ने अनेक लोगों ने उनके लिए प्रार्थना की है. என்னுடைய மாமியார் अनेக நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்கும் ஓரளவு தெரிந்தவர்கள். और बहुत लोग जो है उनको एक अच्छे से जानते भी हैं. அவர்கள் டெல்லியிலே வந்து நமக்கு நம்முடைய சபையிலே அதிகமாக ஊழியத்தை செய்து ஜெப ஊழியத்திலே अनेक சபையிலே காரியங்களிலே அவர்கள் செய்தார்கள். और उन्होंने जो है हमारी कलीसिया में जो है सभाओं के जो सेवकाई है उसमें कई कार्यों में उन्होंने हिस्सा लिया था. எப்பொழுதும் சபைக்காக விசுவாசிகளுக்காக அவர் இன்னும் அவர்கள் ஊட்டியில இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். और वो ऊटी में थी और वो जो हमेशा जो है कलीसिया और कलीसिया के लोगों के लिए हमारे लोगों के लिए प्रार्थना करते रहते थे. அதனாலே கடந்த நாளே அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். और बीते दिनों में जो है वो परमेश्वर में वो उन्होंने विश्राम कर लिया. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर की महिमा हो. தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களையும் ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி. और हम इन परिवारों के लिए हम प्रार्थना करेंगे कि परमेश्वर इनको दिलासा दे और आने वाले दिनों में इनको सामर्थ्य तौर पे इस्तेमाल करे. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, நாம் எல்லாருமே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். और हम सभी लोग जो है परमेश्वर के आगमन का इंतजार कर रहे हैं. அதனால் நாம் எல்லாருமே எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை சந்திப்பார். और इसीलिए हम हमेशा जो है तैयार रहें कि परमेश्वर से हम भेंट कर सकें. இந்த நாட்கள் வந்து நாம் ஏனோ தானம் என்று ஏதோ என்று சொல்லி இருக்கிற நாட்கள் அல்ல. और ये ऐसा समय नहीं है कि हम इसे ऐसे ही जो है लापरवाही के साथ बिता दें. மிகவும் கருத்தாக வாழக்கூடிய நாட்கள். और बहुत ही हमें सावधानी पूर्वक जो है बिताने वाला समय है. அதனால் நாம் எல்லாருமே கருத்தோடு வாழ்வதற்கு और इसीलिए जो है हमें बहुत सावधानी पूर्वक रहने के लिए நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கருத்தோடு வாசிப்போம். और हर दिन जो है परमेश्वर के वचन को बहुत सावधानी से पढ़ें. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கருத்தோடு நாம் ஜெபிக்கலாம். और परमेश्वर से जो है बहुत जो है जिम्मेदारी के साथ प्रार्थना भी करें. ஏனென்று கேட்டால் இந்த நாட்கள் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாட்கள். ये वो समय है कि जब हमेशा हमें तैयार रहना है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. அதே போல ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய செய்திகளை கர்த்தருடைய வசனங்களை நாம் மிக கவனமாய் கேட்க வேண்டும். அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும், வாழ வேண்டும். और इसी प्रकार से जो हमें परमेश्वर के वचन को बहुत सावधानी से सुनना है और उसका अनुसरण भी करना है. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நினையாத நாளிலே வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने कहा है कि जब कोई सोच भी नहीं सकता ऐसे समय में वो आएगा. நம்மையும் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் நினையாத நாளிலே நம்மை சந்திப்பார். और ऐसे अचानक से जो है हम सोच भी नहीं पाएंगे और ऐसे समय में वो हमसे भेंट करेगा. அதனால் நாம் எல்லாருமே விழிப்போடு இருந்து கர்த்தருடைய वचनத்தின் அடிப்படையிலே வாழுவோம். और इसीलिए हम सब जो है जागृत रहें और वचन के आधार पर अपना जीवन बिताएं. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்மை ஒருமனப்படுத்துவோம். और आइए हम अपने हृदय को जो है परमेश्वर के वचन के लिए हम तैयार करें. இந்த நாட்களே கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன் என்று சொல்கிற சத்தியத்தை நமக்கு கர்த்தர் போதித்து வருகிறார். और हम परमेश्वर हमें किस प्रकार से उभारता है, कैसे ऊंचा उठाता है, उस विषय पे जो है हम अध्ययन कर रहे हैं. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை உயர்த்துகிறவர். और हमारे प्रत्येक के जीवन में वो हमें ऊंचा उठाने वाला परमेश्वर है. நம்முடைய வேலைகளிலே, हमारे कार्यस्थल में, நம்முடைய படிப்புகளிலே, और हमारे पढ़ाई में, நம்முடைய ஊழியங்களிலே, और हमारी सेवकाई में, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மை உயர்த்துகிறவர். और हम जो कुछ भी कार्य करते हैं उन सभी में जो है हमें वो तरक्की और ऊंचा उठाता है. ஒருவேளை நம்மிடத்துல எந்த விதமான தகுதிகள், எந்த விதமான திறமைகள், எந்த விதமான தாளந்துகள், எந்த விதமான
ஞானங்கள் இல்லாமல் இருக்கலாம். वो हो सकता है कि हमारे अंदर किसी प्रकार की काबिलियत ना हो, किसी प्रकार का कोई गुण ना हो, किसी प्रकार की जो अच्छे कार्य ना हो. ஆனால் தேவன் இவைகளெல்லாம் பார்த்து நம்மை உயர்த்துகிறவர் அல்ல. लेकिन परमेश्वर हमारी इन सारी योग्यताओं को देखकर जो है वो हमें ऊंचा नहीं उठाता. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது அதன் மூலம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். और जिन कार्यों को हमारे जीवन में देखता है उसी के आधार पर वो हमें ऊंचा उठाता है. அதைத்தான் நாம் என்ன செய்தோம், வாசித்தோம். और उन्हीं कार्यों को जो हमने पढ़ा भी है. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்தோம். और पहले सामुएल की किताब 2 अध्याय उसके 8वें वचन में हमने पढ़ा. அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். और वो हमें जो है धूल और मिट्टी से जो है हमें उभारता है. இங்கே வேத வசனம் நான் பெரிய படித்தவர்களை, பெரிய ஜாதிக்காரர்களை, பெரிய ஞானவான்களை, பெரிய தாளந்துள்ளவர்களை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லவில்லை. और परमेश्वर ने ये नहीं कहा कि वो बहुत ही योग्य लोगों को, काबिल लोगों को, जो बहुत ही गुणी और ज्ञानी लोग हैं उन लोगों को ऊंचा उठाएगा. கர்த்தர் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். और वो हमें जो है धूल से और दरिद्रता से जो है हमें उठाने वाला परमेश्वर है. அதனாலே கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உயர்த்துவதற்கு, और परमेश्वर अगर हमें इन परिस्थितियों से अगर वो उभारेगा तो கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியங்களை குறித்து தான் நாம் படித்து வந்தோம். और उसके विषय में जो जिन कार्यों की वो हमसे उम्मीद करता है, जिन योग्यताओं की उम्मीद करता है, उसी के बारे में हम पढ़ रहे हैं. கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். और बीते कुछ सप्ताह में हमने देखा அதாவது கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். और जो लोग जो है पाप से बचकर भागते हैं, पवित्र जीवन जीते हैं, उनको परमेश्वर ऊंचा उठाता है. இரண்டாவது, நாம் தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். और उसके बाद हमने देखा कि किस प्रकार से जो लोग परमेश्वर के लिए संकल्प लेते हैं और हृदय में विषयों को जो ठान लेते हैं, उनको परमेश्वर कैसा ऊंचा उठाता है. அதனாலே அந்த வசனங்களை எல்லாம் கடந்த வாரத்திலே நாம் வாசித்தோம். और बीते सप्ताह में जो है इन वचनों को हमने पढ़ा. மூன்றாவது, और तीसरी बात, தேவ சமூகத்திலே ஜெப ஆவி உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். और परमेश्वर की उपस्थिति में जो लोग प्रार्थना से भरे होते हैं, प्रार्थना करने वालों को किस प्रकार से परमेश्वर ऊंचा उठाता है. அருமையான தேவ சபை, சபையே, प्यारी कलीसिया, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அதாவது தேவன் ஜெபத்தின் மூலமாக உயர்த்துகிற, அதாவது ஆசீர்வதிக்கிற காரியங்கள் உண்டு. और परमेश्वर जो है प्रार्थनाओं के द्वारा ऊंचा उठाना और आशीषित करने वाले जो कार्य हैं, ஜெபத்திலே பலவிதமான காரியங்கள் உண்டு. और प्रार्थना में जो है बहुत अलग विभिन्न प्रकार के कार्य हैं. தங்களை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். और हमने देखा कि जो अपने आप को दीन करते हैं, परमेश्वर उनको ऊंचा उठाते हैं. ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், வந்து விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். और हम देखते हैं कि जो लोग बिना रुके, बिना ऊंगे जो प्रार्थना करते हैं, परमेश्वर उनको छुड़ाता है. ஆயினாலே ஜெபம் என்பது பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. और इसीलिए प्रार्थना में जो विभिन्न प्रकार की प्रार्थनाएं हैं, பலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. और विभिन्न प्रकार की जो है उसका प्रतिफल और आशीषें हैं. பலவிதமான ஜெபத்தின் மூலம் ஜெயங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். और प्रार्थना के जरिए जो हमें विभिन्न प्रकार की जय और विजय मिलती है. ஆனால் இங்கே முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால், लेकिन जो विशेष ध्यान देने वाली बात क्या है, அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். और प्रार्थना के वजह से और प्रार्थना के जरिए परमेश्वर हमें ऊंचा उठाता है. அதைத்தான் போன வாரத்திலே அன்னாளுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தினதை நாம் பார்த்தோம். और वही जो है हमने हन्ना के विषय में देखा कि किस प्रकार से परमेश्वर ने उसकी प्रार्थना सुनी और ऊंचा उठाया. அவர்கள் எவ்வளவு வேதனையோடு, துன்பத்தோடு, கவலையோடு இருந்த, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அன்னாளை தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி நாம பார்த்தோம். और हमने देखा कि किस प्रकार से हन्ना जो है आंसुओं के साथ, दुख के साथ, तकलीफ के साथ, सभी के द्वारा जो ठुकरा दिए गए उस हालात में जो है उसने प्रार्थना की. குடும்பத்திலே மற்றவர்கள் யாரும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உயர்வை தர முடியாத சூழ்நிலையில கணவனும் சொந்தக்காரர்களும் செய்ய முடியாததை
கர்த்தர் செய்து உயர்த்தினார் என்று சொல்லி அந்நாளை குறித்து பார்த்தோம். और उसके परिवार के लोग और उसके पति और उसके साथ में रहने वाले लोग जिस प्रकार से जो है उसको मदद नहीं कर पाते थे, उसको ऊंचा नहीं उठा पा रहे थे, लेकिन परमेश्वर ने उसकी प्रार्थना सुनी और उसकी परिस्थिति से उसको उभारा கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। இந்த நாளிலே அதே போல கர்த்தர் உயர்த்தின ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து நாம் பார்க்கலாம். और इसी प्रकार से जो हम एक और मनुष्य के बारे में पढ़ेंगे जिसको परमेश्वर ने ऊंचा उठाया ஜெபத்தின் மூலமாக உயர்த்தப்படுகிறவர்கள் और प्रार्थना के वजह से उनको ऊंचा उठाया गया அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और इसीलिए परमेश्वर को महिमा मिले। அன்னாள் என்ன செய்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் கொம்பை மகிமையாய் உயர்த்தினார் என்று சொன்னார். और हन्ना ने कहा कि परमेश्वर ने मेरी प्रार्थना के वजह से जो है मेरे सींग को ऊंचा उठाया है। அதனால இன்னொருவரை குறித்து நாம் பார்த்து முடிக்கலாம். और आज आइए हम एक और मनुष्य के बारे में जो है पढ़ेंगे। வாசியுங்கள் எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். और एस्तर की किताब 8वां अध्याय और उसका दूसरा वचन। எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். और एस्तर की किताब अध्याय 8 उसका दूसरा वचन हम पढ़ेंगे। நான் வாசிக்கிறேன். ராஜா ஆமானின் கையில் இருந்த வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு अधिकारिயாக வைத்தார். और तब राजा ने अपनी वह अंगूठी जो उसने हमान से ले ली थी उतार कर मोर्दगे को दे दी और एस्तर ने मोर्दगे को हमान के घर बार पर अधिकारी नियुक्त कर दिया। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा मिले। இங்கே மொர்தெகாய் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். और यहाँ पे हम जो है मोर्दगे नाम का जो परमेश्वर का एक जन था, परमेश्वर का एक शख्स था, उसके बारे में हम देखते हैं कि परमेश्वर कैसे उसको ऊंचा उठाते हैं। 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரின் ராஜாவின் நாட்களிலே இந்த சம்பவம் நடப்பதை நாம் எல்லாருமே படித்திருக்கிறோம். और हमने देखा कि किस प्रकार से जो अगस्तुस राजा के 127वें जो शासन काल में जो है ये घटनाएं घटती है। இந்த அருமையான வசனங்களை சத்தியங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், अनेक முறை கேட்டிருக்கிறோம். और हमने इन वचनों को और इन सच्चाइयों को इन घटनाओं को जो है कई बार हमने पढ़ा है। எத்தனை முறை நாம் இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை கேட்டாலும் ஆண்டவர் நான் பேசும்போது அத்தனை முறையும் நம்மோடு கூட அது பேசுகிறதாக நம்மோடு கூட இடைப்படுகிறதா இருக்கிறது. और हम चाहे जितनी बार भी जो है वचनों को पढ़ लेते हैं, लेकिन हर बार हमें यही लगता है कि परमेश्वर हर बार जो है नए तरीके से हमसे बात कर रहा है। இதனாலே தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து இந்த வசனத்தை தியானிக்கும் போது और आज के दिन में जब मैं परमेश्वर की उपस्थिति में था और प्रार्थना के साथ इन वचनों के लिए प्रार्थना कर रहा था, கர்த்தர் எவ்வளவு மகிமையான தேவன், ஜெபத்தின் மூலம் எப்படியெல்லாம் பெரிய காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். और हम जान पाते हैं कि परमेश्वर किस प्रकार से जो है बहुत अद्भुत तरीके से और अचंभित करने वाले तरीके से वो कार्य करता है। எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और हम इस बात को जो अच्छे से समझ लें कि परमेश्वर हमें किसी भी परिस्थिति से किसी भी हालात से जो है हमें छुड़ाने में सक्षम है। அதனாலே இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது और इस स्थान में जब हम देखते हैं, இந்த மொர்தெகாய் யார் என்று சொன்னால், और अगर मैं पूछूं कि ये मोर्दगाई कौन है, நாம் வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். और हम जो है एस्तर की किताब जो दूसरे अध्याय में हम पढ़ेंगे 5 और 6 वचन। அப்போது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயின் மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். और शूशनगढ़ में मोर्दगे नाम का एक यहूदी रहता था जो कीश नाम के एक बिन्यामीनी का परपोता, शिमी का पोता और याईर का पुत्र था। वह उन बंधुआओं के साथ यरूशलेम में बंधुआई में गया था जिन्हें बाबिल के राजा नबूकदनेस्सर, यहूदा के राजा
यकोना के संग बंधुआ करके ले गया था। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर का धन्यवाद हो। இந்த மொர்தெகாய் யார் என்று கேட்டால், और मुर्दगाई अगर हम जाने की कौन है, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசருடைய காலங்களிலே और जो नेबूकदनेस्सर जो राजा है, जो बाबेल का जो राजा था, அடிமையாக சிறைபிடித்து போகப்பட்டவன். और उसको जो है बंधुआई में जो है ले जाया गया था। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இவர் ஒரு அடிமையாக என்ன செய்தார் என்று கேட்டால், அங்க அந்த ஆகாஸ்வேரு என்கிற ராஜாவினுடைய காலத்தில் அவரை கொண்டு போகிறார்கள். और उसको जो है अगुस्तुस राजा के उस शासन काल में जो है उसको बंधुआई के साथ ले जाया गया। நேபுகாத்நேசருக்கு பிறகு அந்த பாபிலோன் ராஜ்யத்தை அநேக ராஜாக்கள் ஆண்டார்கள். और वो जो नबूकदनेस्सर राजा के बाद के जो समय में जो उसको ले जाया गया, அந்த நாட்களிலே தான் ஆகாஸ்வேர் என்கிற ராஜா 127 நாடுகளுக்கும் ஒரு ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறார். और उसी समय में जो है अगुस्तुस राजा जो 127 राज्यों के ऊपर जो शासन कर रहा था, அந்த நாட்களிலே தான் மொர்தெகாயும் அவருடைய மகள் எஸ்தரும் அங்கே சிறைப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். और उसी समय में जो है एस्तर उसके बाकी लोग जो है बंधुआई के साथ जो है ले जाए गए थे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर का धन्यवाद हो। முதலாவது இந்த மொர்தெகாய் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். और सबसे पहले जो मुर्दगाई जो है वो एक बंधुआई की हालत में जो उसको ले जाया गया था। நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி என்ன செய்தார், பாவத்துக்கு அடிமைப்படுத்தி இந்த உலகத்துக்கு அடிமைப்படுத்தி மாம்ச இச்சைகளுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். और परमेश्वर जो ऐसे लोगों को ऊंचा उठाता है जो आत्मिक तौर से और शारीरिक तौर से जो है पाप की बंधुआई में और शैतान की गुलामी में बंधे हुए हैं। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நம்முடைய தேவன் உயர்த்துகிற என்கிற இந்த அருமையான காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொண்டால் கண்டிப்பாய் நாம் எந்த சூழ்நிலை இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். और अगर हम इस बात को समझ ले कि किस प्रकार से परमेश्वर हमें ऊंचा उठाता है, तो முதலாவது இங்கே பார்க்கிறோம், மொர்தெகாய் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். और हम सबसे पहले ये बात देखते हैं कि मुर्दगाई जो है एक बंधुआई और एक गुलामी के हालात पर ले जाया गया। இரண்டாவது அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, और दूसरा जब हम उसकी परिस्थिति को देखते हैं, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். और एस्तर की किताब दूसरे अध्याय में जो है 19वें और 20वें वचन को हम पढ़ेंगे। இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். 21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் வகை தேடினார்கள். और उन्हीं दिनों में जब मुर्दगाई राजा के राजभवन के फाटक में बैठा रहता था, तब राजा के खोजी जो द्वारपाल भी थे, उनमें से बिक्तान और तेरेश नाम 2 जनों ने राजा के श्रेयस से रूठ कर उस पर हाथ चलाने की युक्ति की। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। இரண்டாவது நாம் பார்க்கிறோம், और दूसरा हम देखते हैं, மொர்தெகாய் ஒரு காவல் காக்கிற வாட்ச்மேனாக இருக்கிறார். और वहाँ पे मुर्दगाई जो है रखवाली करने वाला एक चौकीदार था। இவர் பெரிய அரண்மனையிலே பெரிய கிளர்க் அல்ல, பெரிய மேனேஜர் அல்ல, பெரிய பதவி கிடையாது. और वो जो है इतने बड़े राजमहल में किसी बहुत बड़ी उपाधि में या बहुत बड़े पद में काम नहीं करता था। ஒரு அடிமையாக எளிமையான ஒரு வேலையில இருக்கிறார். और वो बहुत ही एक जो है दरिद्रता के हालात में और एक बहुत ही नीचे पद में वो कार्य करता था। அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்முடைய எளிமையில் இருந்துதான் நம்ம என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். और परमेश्वर के प्यारे लोगों, आप इस बात को समझे कि परमेश्वर हमारी दरिद्रता से ही हमें उभारता है। தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், और दाऊद जो है अपने भजन संगीता में जो इस प्रकार से कहता है, 70வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சொல்லுகிறார், और आप जो है 70वें वचन उसके 5वें वचन को अध्याय उसके 5वें वचन को पढ़ोगे। தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதீர். और मैं तो दीन और दरिद्र हूँ, हे परमेश्वर मेरे लिए फूर्ति कर, तू मेरा सहायक और छुड़ाने वाला यहोवा विलंब ना कर।
இங்கே தாவீது சொல்லுகிறார், और यहाँ पे दाऊद कहता है, நான் எளிமையும் சிறுமியுமானவன், கர்த்தாவே என்னிடத்தில் வாரும், என்னை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி கேட்கிறார். और वो कहता है कि मैं कंगाल और दरिद्र हूँ और तो मुझे छुड़ाने के लिए शीघ्र आ जा. ஏனென்று அதே மாதிரி தான் தாவீதை கர்த்தர் என்ன செய்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து அரசனாக உயர்த்தினார் என்று சொல்லி 78வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். और हम जो है 78वें जो भजन संहिता में देखते हैं कि किस प्रकार से जो दाऊद एक जो भेड़ बकरियों को चराता था, परमेश्वर ने उसको चुना और इस्राएलियों का राजा बनाया. அதே போலதான் இங்கே மொர்தெகாய் அவருடைய ஒரு வாசல் காக்கிற ஒரு எளிமையான ஒரு வாட்ச்மேனாக அங்கே இருந்தார். यहाँ पे हम देखते हैं कि किस प्रकार से मॉर्दके जो है वहाँ पे राजपाल था, जो रखवाली करने वाला एक चौकीदार के समान था. ஒருவேளை நீங்களும் நானும் நம்ம அதிகமாய் படிக்கவில்லை, எனக்கு அதிகமான எந்த ஞானம் இல்லை, அதிகமான எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். और हो सकता है कि कई बार आप सोचते होंगे कि आपके अंदर किसी प्रकार की काबिलियत नहीं है, पढ़ाई लिखाई नहीं है, कोई योग्यता नहीं है, तो मैं आपको बता दूं परमेश्वर ऐसे लोगों को ही उठाता है और उनको ऊंचा उठाता है. பாருங்க, இந்த ரெண்டு குணமுள்ள இந்த அருமையான மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே, और मॉर्दकाई के जीवन में जो दो प्रकार के गुण थे, उसके जीवन में क्या होता है, கர்த்தர் இவரை உயர்த்துவதற்கு और परमेश्वर ने उसको ऊंचा उठाने के लिए அவரிடத்தில் ரெண்டு முக்கியமான குணங்கள், ரெண்டு முக்கியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. और परमेश्वर ने उसके जीवन में दो विशेष प्रकार के गुण, दो विशेष प्रकार के जो योग्यताओं को देखा. ஒன்று, और पहला எஸ்தர் கழுதின புஸ்தகத்திலே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மை உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. और हम जो एस्तर की किताब अध्याय 2 उसके 21 से लेके 23 वचनों को हम पढ़ेंगे तो हम देखेंगे कि कैसे वो एक विश्वास योग्य पुरुष था. எஸ்தர் 22ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரை. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாசவேர்மை மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகியால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கு போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और उन्हीं दिनों में जब मॉर्दके राजा के राजभवन में फाटक में बैठा करता था, तब राजा के खोजी जो द्वारपाल भी थे, उनमें से बिक्तान और तेरेश नाम 2 जनों ने राजा श्रेयस के रूट कर उस पर हाथ चलाने की युक्ति की. ये बात मॉर्दके को मालूम हुई और उसने एस्तर रानी को ये बात बताई, और एस्तर ने मॉर्दके का नाम लेकर राजा को चेतावनी दे दी. तब जांच पड़ताल होने पे यह बात सच निकली और दोनों वृक्ष पर लटका दिए गए, और यह वृतांत राजा के सामने इतिहास की पुस्तक में लिख लिया गया. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. முதலாவது மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையுள்ள மனுஷனாக அங்கே காணப்பட்டார். और हम मॉर्दके को देखते हैं कि वो अपने जीवन में जो एक विश्वास योग्य एक पुरुष था. அங்கே இருந்த வாசல் காக்கிற சில ராஜாவையே கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதிகளை பண்ணும்போது அதை தெரிந்து மறைக்காமல் ராஜ சமூகத்திலே அதை அறிவிக்கிறார். और वहां पे उसके साथ ही जो राज्यपाल थे, उन्होंने जो राजा को मार डालने की युक्ति की, इस बात को जब जानकर जो है उसने राजा को ये बात बताई. அவரும் வாசல் காக்கிறவரோடு தான் வேலை செய்கிறார். और मॉर्दके भी जो है खुद भी अपने आप में एक राज्यपाल था, एक चौकीदार था. ஆனால் தவறுகள் நடக்கும்போது என்ன செய்கிறார், உடனே அந்த தவறை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உண்மையாய் அதை சொல்லுகிறார். और लेकिन जब कभी भी वहां पे गलतियां होती थी, उन गलतियों को जो है वो जाके सच्चाई के साथ राजा को बता देता था. அருமையான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். और हमारे जीवन में भी इस प्रकार का अनुभव और इस प्रकार से कार्य होने की जरूरत है. நாமும் நம்முடைய குடும்பத்திலே, நாம் படிக்கிற இடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, ஊழியம் செய்கிற இடங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और हम भी अपने कार्यस्थल में, अपने पढ़ाई करने की जगह में और अपने परिवारों में जो है सच्चे और ईमानदार दिखाई दे. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தவறுகள், பிரச்சனைகள், பாவங்கள் வரும்பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையோடு
அதை சொல்ல வேண்டும், அதை தெரிவிக்க வேண்டும். और परमेश्वर की नापसंद कार्य, परमेश्वर के विरोध में होने वाले कार्य जब होते हैं तो उसे होता हुआ देख के जो है हमें सच्चाई से बाहर बताना चाहिए. அதான் வேத வசனம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. और इसी प्रकार से पाप में लिखा है, वचन में लिखा है कि पाप को छुपाने वाला जो है जीवित नहीं रहेगा. அதே வசனம் சொல்லுகிறது, வேதத்திலே வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று और சொல்லி. वचन में ये भी लिखा है कि जो सच्चे और ईमानदार लोग होते हैं उनको संपूर्ण जीवन मिलता है. இந்த வசனத்தின் அனுபவம் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில இருந்தபடினால், और ये वचन की सच्चाई मोर्दकै के जीवन में थी, इसलिए கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். और हम देखते हैं कि इसी कारण परमेश्वर ने उसको ऊंचा उठाया. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் இருக்கிற இடத்திலே, வேலை செய்யற இடத்திலே, குடும்பத்திலே, சபையிலே நீங்கள் மற்றவருடைய குறைகளை பார்க்கும்போது, தவறுகளை பார்க்கும் பொழுது அதை உண்மையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். और आपको और हमें भी जो जिस प्रकार से अपने कार्य स्थल में, अपनी सभाओं में, अपनी कलीसिया में और अपने समाज में होने वाली कमियों को सच्चाई के साथ हमें बाहर बताना चाहिए, அது தேவன் எதிர்பார்க்கிறார். क्योंकि परमेश्वर चाहता है. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையுள்ள வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை. और मसीह जीवन जो एक सच्चा जीवन है, एक उत्तम जीवन है. ஆகையினாலே இங்கே மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதலால் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். और हम मोर्दकै के जीवन को देखते हैं कि वो एक ईमानदार और एक सच्चा मनुष्य था. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे हर एक कार्यों को देखता है. அவருக்கு மறைவாக நாம் யாரும் இருக்க முடியாது, மறைந்து போக முடியாது. எல்லாவற்றையும் அவர் பார்த்து और கொண்டிருக்கிறார். उसके सामने कुछ भी छिपा हुआ नहीं है, कुछ भी जो अंधकार में नहीं है, सब कुछ उजागर और प्रकट है. அதனால நாம் இருக்க வேண்டும். और इसीलिए हम बहुत सावधान रहें. நம்ம வேதத்தில் எல்லாம் வாசிக்கிறோம். और हम वचन में पढ़ते हैं, என்னாகும் 12:7 எல்லாம் மோசே குறித்து அவர் சொல்லுகிறார், என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். और जो है गिनती की किताब में देखते हैं कि जो मूसा के बारे में कहते हैं कि वो हर एक स्थान में, हर एक विषय में वो विश्वास योग्य है. வேதத்திலே நாம் நிறைய பார்க்க, எதிலே உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தில் எந்தெந்த காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு பெரிய சத்தியம். அது சப்ஜெக்ட்ல இருக்கிறது வேதத்திலே. और वचन में भी हम पढ़ते हैं कि जो हमें शारीरिक तौर से जो है किन किन विषयों में हमें सच्चाई और ईमानदारी दिखानी है, वो एक अलग विषय भी है. நமக்கு அதையெல்லாம் ரொம்ப தீப பார்க்க நமக்கு நேரம் இல்லை. और उन सब में जो है गहराई से पढ़ने का हमारे पास समय நாம் नहीं है. ஏற்கனவே இந்த சத்தியங்களை अनेक முறை நாம் கேட்டிருக்கிறோம். और हम पहले से ही जो कई बार इन सच्चाइयों को हम जान चुके हैं. இங்கே மொர்தெகாய் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாயிருந்தார். और यहाँ पे हम देखते हैं कि मोर्दकै जो है अपने जीवन में एक सच्चा और ईमानदार मनुष्य था. இரண்டாவது 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 வசனங்கள். और उसके बाद जो हमें एस्तर की किताब जो है अध्याय 4 में 1 से 3 तक हम पढ़ेंगे. நடந்த யாவற்றையும் மொர்தேகாய் அறிந்தபோது மொர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தனவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் புலம்பலம் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தேகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினார். और मोर्दकै ने ये जान लिया कि क्या किया गया है, और तब मोर्दकै ने वस्त्र फाड़कर टाट पहनकर राख डाली, नगर के मध्य में जाकर ऊंचे और दुख भरे शब्द से चिल्लाने लगा. वह राजभवन के फाटक के समाने पहुंचा, परंतु टाट पहने हुए राजभवन के फाटक के भीतर किसी को जाने की आज्ञा नहीं थी. और वह एक एक प्रांत में जहाँ जहाँ राजा की आज्ञा और नियम पहुंचा, वहाँ वहाँ यहूदी बड़ा विलाप करने और उपवास करने, रोने पीटने लगे. वह बहुतेरे टाट पहनकर राख डाले हुए पड़े रहे. இங்கே மொர்தெகாய் உயர்த்தப்படுவதற்கு இதுதான் முக்கியமான ஒரு காரியம். और ये एक बहुत मुख्य कार्य था जिसके वजह से जो है मोर्दकै को जो है ऊंचा उठाया गया. மொர்தெகாய் சாதாரணமாய் ஜெபிக்கிறவர் அல்ல. मोर्दकै जो है साधारण तरीके से प्रार्थना करने वाला அவர் मनुष्य नहीं. பாரத்தோடு ஜெபிக்கிறார் என்பதை குறித்து
வாசிக்கிறோம். और हम देखते हैं कि कैसे एक भार के साथ, एक बोझ के साथ जो है वो प्रार्थना करता था. இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ஆமான் அழிக்கும்படி பயங்கரமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான். और हामान जो है इस यहूदी लोगों को नाश करने के लिए एक बहुत बड़ी उसने योजना बनाई. இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை என்பதற்காக அவன் யூத ஜனங்களை அத்தனை பேரையும் அழிக்கும்படி திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி செயல்பட்டு விட்டான். और क्योंकि जो है मोर्दगे ने जो है हामान को जो है उसको जो है दंडवत नहीं किया, इसीलिए इस कारण उसने सारे यहूदियों से जो है बदला लेने के लिए उनके विरोध में उसने चाल चली. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஆமானுடைய திட்டத்தை என்னென்று கேட்டால் மாற்றவே முடியாது. और वो हामान की जो आज्ञा थी वो कभी भी टल नहीं सकती थी. ராஜாவுடைய மோதிரத்தையும் அவன் வாங்கி கொண்டு போய்தான் செயல்படுகிறான். और राजा की अंगूठी को मोहर लगाकर ही जो उसने सारे प्रांत में जो है ये आज्ञा का जो है बंटवा दिया था. இந்த மொர்தெகாய் சாதாரணமானவன் அல்ல. और ये मोर्दगे जो एक साधारण मनुष्य नहीं है. இவன் படித்தவன், முதலாவது. वो पहली बात वो पढ़ा लिखा है. இரண்டாவது இவன் பணக்காரன். और दूसरा जो है वो धनवान है. மூன்றாவது மிகவும் துணிச்சல் உள்ளவன். और उसके बाद जो है बहुत ही वो तीव्र है, जोश वाला है. பாருங்க, இவனை ஆகாஸ்வேர் ராஜா இருக்கும்போது எல்லாரிலும் இவன் நல்ல ஒரு படித்தவனாக இருந்தான். और जब श्रेयस राजा के बीच में जो सभी लोग कहते थे कि ये बहुत ही ज्ञानवान है और पढ़ा लिखा है. நீங்கள் அந்த எஸ்தர் புத்தகம் 3:1 வாசித்தபடி இப்ப நம்ம வாசிக்க நேரமில்லை, நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள், எழுதி கொள்ளுங்கள் வசனங்களை. और आप जो है एस्तर की किताब जो है 3रे अध्याय में इन विषयों को आप जो है घर पे पढ़ सकते हैं. 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை அழிப்பதற்கு ஒரு வேலை வரி எல்லாம் கிடைக்கல, நான் என்னுடைய பணத்தை நான் தருகிறேன், கஜானாவிலிருந்து எடுத்து தருகிறேன் என்று சொல்லுகிறான். और वो जो हामान कहता है कि इन लोगों को नाश करने के लिए अगर कोई धन की जरूरत पड़े तो मैं अपने राज खजाने से लेकर जो है लोगों को मारने के लिए जगह. பணக்காரனாக இருந்தான். और इसीलिए हम जानते हैं कि एक जो है धनवान मनुष्य भी है. மூன்றாவது இவன் மிக ஒரு துணிகரமும் துணிச்சல் உள்ளவன், எதற்கும் பயப்படாதவன். और तीसरा जो है वो निडर और जोशीला एक मनुष्य था. 3ஆம் அதிகாரம் 12-15 வசனம் வாசிக்கும் போது, और 3रे अध्याय में जो है 12 से हम वचनों को जब पढ़ते हैं, மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை என்பதற்காக அவனுடைய வீட்டிலே ஒரு தூக்கு மரத்தை ஏற்படுத்தி மொர்தெகாயை தூக்கி போடும்படி ராஜாவிடத்திலே போய் என்ன செய்றான், அதிகாரத்தை பெறும்படி தைரியமாய் போகிறான். और क्योंकि मोर्दगे ने जो है हामान को दंडवत नहीं किया, इस कारण क्रोधित होके जो है मोर्दगे को जो है फांसी लगाने के लिए उसी के घर में खंबा तैयार किया और उसकी आज्ञा उसने श्रेयस राजा से ले ली. இப்படிப்பட்டவன் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய் கேள்விப்பட்டு, और जब मोर्दगे को मालूम पड़ा कि वो हामान जो है सारे यहूदियों को नाश करने में तुला है, அவனுக்குள்ளாக அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம், அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்குள்ளாக இருந்தபடியினால் தேவ சமூகத்திலே அவர் என்ன செய்ய ரட்டுடுத்தி கதறி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். और ये बात सुन के जो है मोर्दगाई जो है अपने लोगों के लिए बहुत दुखी हुआ और जो परमेश्वर के सम्मुख में जो है आंसुओं के साथ जो है वो विलाप करने लगा. ஆகையால அங்கே அவர் அரண்மனையிலே ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கிறார், எல்லா வசதியும் இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையில்லை என்று சொல்லி அவர் ஏனோ தானமாக இருக்கவில்லை. और इसीलिए जो है उसने ये नहीं सोचा कि जो रानी जो है वहाँ पे है, एस्तर वहाँ पे है, वो ऐशो आराम के साथ में है, ये बात सोच के वो लापरवाह नहीं बना रहा. அருமையான தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்று கேட்டால், நான் சுகமா இருப்பதினாலோ சுகமா இருப்பதல்ல, என்னுடைய ஜனங்கள் அழிய போகிறார்களே என்கிற ஒரு பாரம் அவருக்குள்ளாக இருந்தது. और ये इस बात को दर्शाती है कि मोर्दगे के अंदर अपनी नाश होने वाले प्रजा को देखकर नाश होने वाली आत्माओं के विषय में जो वो चिंतित था. அருமையான தேவ சபையை, இன்றைக்கு நீங்களும் நானும் அழிந்து போற நம்முடைய தேசத்திலே ஆத்துமாக்கள் பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, பொல்லாத வழியிலே போய்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை குறித்து அழிந்து போகிறார் என்கிற பாரம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. और हम इस बात को सोच के देखें कि हमारे देश में और जो बाकी लोग जो है नाश होती आत्माओं को, जो नाश होने वाले लोगों के विषय को लेकर हम कितने जो बोझ से भरे हुए, कितने भार में भरे हुए. நம்ம எல்லாரும் தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும், நமக்கு பெரிய வசதிகள் வேண்டும், எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புகிறோம். और हम सब यही कोशिश करते हैं कि हमें हर प्रकार के ऐशो आराम और सुख सुविधाएं हमें मिल जाए. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட என்னோடு கூட பேசுகிறார். परमेश्वर आपसे और मुझसे पूछते हैं कि क्या जो मरने वाले और नाश होने वाले लोगों के प्रति हमारे मन में
किसी प्रकार की कोई जिम्मेदारी, किसी प्रकार का कोई दुख है। ராஜ அரண்மனையிலே இருந்தாலும் மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்கள் அழிவுக்காக அவன் கதறி என்ன செய்கிறான்? வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். और राजमहल में और नियुक्त होने के बावजूद भी जब अपने लोगों के नाश होने की खबर सुनने के बाद जो है वो बहुत दुखी होता है और अपने राजवस्त्र को फाड़ देता है। இந்த ஜெபத்தை தான் தேவன் கேட்டு என்ன செய்தார்னு கேட்டால் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். और इसी प्रार्थना को सुन के ही परमेश्वर ने जो है मोर्दगे को जो है ऊंचा उठाया। தேவனுடைய பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, உண்மையான பாரத்தோடு உத்தம இருதயத்தோடு ஆத்துமாக்களுக்காக நீங்களும் நானும் படுகிற பிரயாசங்கள் ஜெபங்களை கேட்டு கண்டிப்பாய் கர்த்தர் என்ன செய்வார் என்று கேட்டால் ஆத்துமாக்களையும் ரட்சிப்பார், உங்களையும் உயர்த்துவார். और हम जो है सच्चाई से, ईमानदारी से और हृदय की गहराई से उन लोगों के लिए जब हम प्रार्थना करते हैं, उन प्रार्थनाओं को सुन के परमेश्वर आपको और हमें जो है ऊंचा उठाता है। இங்கே இந்த ஜெபத்தின் மூலம் ஆமானுடைய சதியின் மூலம் யூத ஜனங்கள் அழிவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். और उस प्रार्थना के वजह से जो है हामान की युक्ति के जो यहूदियों को नाश करना था, उस नाश से और जो उसकी युक्ति थी उससे छुड़ा लिया गया। இது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்தார். और ये हमारे पिता परमेश्वर ने किया है ஜெபத்தின் மூலமாக, और प्रार्थना के वजह से, அதாவது வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் கர்த்தர் செய்கிறார். और पूरे जो इच्छा के साथ और दृढ़ प्रार्थना के वजह से जो है परमेश्वर ने उसको पूरा किया। அதனாலே நம்முடைய தேசத்திலும் அருமையான தேவ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பதை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. और हम भी जो है इस बात को ना भूले कि हम लगभग हम सब लोग भी जो इसी प्रकार की व्यवस्था में, इसी प्रकार की जो है परिस्थिति में है। நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களும் நானும் கலங்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और हमारे देश में अगर इस प्रकार की कोई भी जब परिस्थिति और मुसीबत आती है तो हमें घबराने या व्याकुल होने की जरूरत नहीं है। எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. और हम इस बात को ना भूले कि हर एक हालात और परिस्थिति को बदलने में सक्षम हमारा परमेश्वर है। அதற்கு இந்த மொர்தெகாய் ஒரு பெரிய சாட்சி. और इस बात की जो है मोर्दगे बहुत बड़ी एक गवाही है। அவருடைய பாரமான ஊக்கமான இந்த ஜெபத்தின் மூலம் और उसके बोझ से और दर्द से भरे हुए प्रार्थना के कारण இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அத்தனை பேர்களும் அந்த நாளின் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். और इस्राएली यहूदी लोग जो है उस विनाश से जो है वो बचा लिए गए। நீங்கள் இந்த எஸ்தர் முழுவதும் நீங்க முதல் இந்த 10 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் கருத்தாய் வாசித்து பாருங்கள். और आप एस्तर की किताब जो है पहले 10 अध्यायों को जो आप ध्यान से आप पढ़ के देखिए। வேத வசனங்களை நாம் கருத்தாய் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த வசனம் கிரியை செய்துதான் நாம் தேசத்திலே அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வையும் ஒரு பலத்தை உற்சாகத்தை கர்த்தர் தருவார். और जब हम इन वचनों को जो है गहराई से और जिम्मेदारी से जब हम पढ़ते हैं तो हम उसको पढ़ने के बाद हमारे देश में नाश होने वाले लोगों के प्रति प्रार्थना करने की वो जो बोझ हमें मिलता है। நாம் தேவனுக்காக, தேவன் விரும்புகிற காரியங்களுக்காக நீங்களும் நானும் பாரத்தோடு ஜெபித்து செயல்படும் போது, और हम जो है परमेश्वर के पसंदीदा कार्य और उसके लोगों के लिए जब हम प्रार्थना करके जब कार्यों को करते हैं, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் தேவன் கண்டிப்பாய் விடுதலையாக்கி ரட்சிப்பார். और हमारे देश के लोगों को निश्चय ही वो छुड़ाएगा और उनका उद्धार करेगा। நம்மையும் தேவன் இந்த பூமியில உயர்த்துவார். और साथ में हमें भी जो है इस संसार में ऊंचा उठाएगा। இங்கே பார்க்கிறோம் மொர்தெகாயை தேவன் அப்படித்தான் செய்தார். और यहाँ पे देखते हैं कि मोर्दगे के साथ भी परमेश्वर ने ऐसा ही அவர் किया। தன்னுடைய வஸ்திரம் இந்த செய்தியை கேட்ட உடனேயே ஜனங்களை அழிக்க நாள் டேட் எல்லாவற்றையும் இந்த சத்ருவாகிய ஆமான் குறித்து விட்டான். அருமையான இதை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து அவர் என்ன செய்தார்? பாரத்தோடு ஜெபித்தார். और जब मोर्दगे ने जब ये खबर सुनी कि किस प्रकार से हामान ने जो है यहूदियों को नाश करने के लिए दिन, तारीख और समय नियुक्त कर दिया, तो वो सुनते ही उसने अपने कपड़े फाड़ डाले। அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிசாசு நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை வஞ்சித்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆவிகளை நாம் எல்லாரும் செபித்து ஒரு மனதோடு இந்த ஆவியை அப்புறப்படுத்தி ஜனங்களை எப்படியாவது தேவன் விடுதலையாக்கி ரட்சிக்கும்படி நாமும் பாரத்தோடு கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். और हम भी जहाँ ये शैतान जो है जिस प्रकार से उसने लोगों को जो है संसार में लोगों को बहला फुसला कर जो है अपने शिकंजे में कस रखा है, उन लोगों को छुड़ाने के लिए इसी प्रकार से हम बोझ के साथ
जिम्मेदारी के साथ जो है प्रार्थना करें। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे இந்த लोगों, ஜெபம் பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. நீங்கள் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை கருத்தாக தொடர்ந்து வாசி. और आप जो एस्तर की किताब में जो पूरे किताब को जो आप पढ़ोगे तो आप देखोगे किस प्रकार से प्रार्थना ने जो है सामर्थ्य तौर से कार्य किया। அதுதான் இந்த வேதத்திலே எஸ்தர் சரித்திர புஸ்தகமாக आंडवर நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். और इसी वजह से जो है एस्तर को जो है एक इतिहास में जो है जोड़ दिया गया, इतिहास की किताब के तौर पे जो है घटना के तौर पे परमेश्वर ने वहाँ पे दिखाया है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। அதனாலே தேவன் என்ன செய்தார்னு கேட்டால் அந்த இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே मोर्दखाई उयर्तिनार। और यहाँ पे जो है प्रार्थना के कारण जो है परमेश्वर ने जो है मोर्दके को जो है ऊंचा उठाया। இந்த சம்பவங்களுக்கு பிறகு और इन घटनाओं के बाद அருமையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு और परमेश्वर ने उसकी प्रार्थनाओं को सुनकर முதலாவது என்ன செய்தார் என்று கேட்டால், और सबसे पहले परमेश्वर ने क्या किया, இந்த ஆமானை கர்த்தர் அழித்தார்। और परमेश्वर ने हामान का जो है नाश किया। கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தை கேட்டும் பிசாசினுடைய क्रियகளை செய்களை அவர் அழிக்கிற தேவனாக இருக்கிறார்। और परमेश्वर हमारी और आपकी प्रार्थनाओं को सुन के जो है शैतान के कार्यों को उसकी युक्तियों को नाश करने वाला परमेश्वर நாம் இங்கே பார்க்கிறோம்। और यहाँ पर हम देखते हैं मोर्दखाய்க்கு இந்த ஆமான் என்ன செய்தான், ஏற்படுத்தின அந்த தூக்கு மரத்திலேயே இந்த ஆமானை தூக்கி போட்டார்கள்। और मोर्दके के लिए जो फांसी लगाने के लिए जो खंबा तैयार किया गया था, हामान को जो है परमेश्वर ने उसी खंबे पे जो है लटकवा दिया। பிசாசு தான் வெட்டின குழியிலே தானே விழுவான்। और शैतान जो है अपने खोदे गए गड्ढे में वो खुद ही गिर जाएगा। நீங்களும் நானும் பாரமுள்ள ஒரு ஜெபம் நாம் செய்ய வேண்டும்। और आपको और मुझे जो एक बोझ के साथ, एक भार के साथ जो है प्रार्थना करने की आवश्यकता है। இந்த मोर्दखाய் என்ன செய்தான்னு கேட்டால், நீங்க அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, அங்கே मोर्दखाயினுடைய அந்த ஜெபமானது ஆமானுடைய தந்திரங்களை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது। और वो आगे घटनाओं में पढ़ोगे तो किस प्रकार से मोर्दके की प्रार्थना के वजह से जो हामान की जो युक्ति है और उसके जो गलत सोच है उसको परमेश्वर ने राजा के सामने प्रकट कर दिया। இரண்டாவது, இந்த मोर्दखाயினுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உண்மையும் உத்தமமும் வெளிப்பட்டது। और उसके बाद जो है मोर्दके की जो ईमानदारी, सच्चाई और विश्वास योग्यता है सामने आई। நீங்களும் நானும் எந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழுகிறோமோ அது என்றைக்கு இருந்தாலும் உங்களையும் என்னையும் உயர்த்தும், நம்மை வாழ வைக்கக்கூடியது। और जब कभी अब जो अपना जीवन जो है ईमानदारी और सच्चाई से और उत्तमता से बिताते हैं तो वो कभी ना कभी वो परमेश्वर की नजरों में लोगों के सामने प्रकट होती है। அதான் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்। और इसीलिए वचन भी कहता है जो सच्चा मनुष्य है वो संपूर्ण आशीषों को प्राप्त करता இங்கே है। मोर्दखाய் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, और यहाँ पे मोर्दगाई ना केवल सच्चा और ईमानदार था, பாரமும் ஜெபமுள்ளவராக இருந்தார்। और वो बोझ से भर के प्रार्थना करने वाला एक मनुष्य था। ஆகினால் தான் கர்த்தர் அவர் என்ன செய்தார்னு கேட்டால் உயர்த்தினார்। और इसीलिए परमेश्वर ने मोर्दके को जो है ऊंचा उठाया। ஆகினாலே मोर्दखाய்க்கு வைக்கப்பட்ட தூக்கு மரத்திலே ஆமான் என்ன செய்தான், தூக்கப்பட்டு அவன் மரித்தான்। और इसीलिए जो है मोर्दके के लिए जो फांसी का खंबा तैयार किया गया था, उसी खंबे में जो है हामान की लटका के मृत्यु हो गई। அந்த ஸ்தானத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே, படிப்போ எந்த திறமையோ இல்லாத मोर्दखाய் उयर्तिनार। और हामान का जो पद था, हामान के स्थान पे जो है बिना किसी योग्यता के, बिना किसी पढ़ाई लिखा के जो मोर्दगाई को जो है नियुक्त कर दिया गया। நாம் இந்த எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், मोर्दखाய் இருந்த வீட்டையும் அவனுக்குண்ட எல்லா அதிகாரத்தையும் मोर्दखाய் கொடுத்தார் என்று சொல்லி। और हम देखते हैं कि जो सुख सुविधाएं जो हामान को मिली थी, जो घर था, वो सभी को जो है मोर्दगाई को दे दिया அந்த गया। मोर्दखाய் கொடுத்த அதே ராஜாவுடைய மோதிரத்தை मोर्दखाய் கொடுத்து உன்னுடைய இஷ்டப்படி உன் ஜனங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய் என்று சொன்னார்। और उसी जो अंगूठी राजा पहनता था, वो अंगूठी जो है मोर्दके को दे के जो है उसे कहा गया कि तो अपने तरीके से अपने प्रजा के, अपने लोगों का मार्गदर्शन कर। அப்படியே யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்। और इस प्रकार से जो है यहूदी लोग बचा लिए गए। मोर्दखाய் उयर्த்தப்பட்டார்। और उस प्रकार से जो है मोर्दके भी जो है ऊंचा उठा लिया गया। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது, ஆனால் இதோடு நாங்கள் முடிக்கிறோம்। और वचन जो है बहुत सारे हैं, लेकिन हम जो है यहीं पे इसको पूरा संपूर्ण करते हैं। தயவு செய்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்। और हम जो है ध्यान से इन बातों को समझें। ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இருந்து
புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார். और अगर परमेश्वर हमें उस दरिद्रता से और कंगाल की अवस्था से, धूल से अगर हमें ऊंचा उठाना है तो தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நம்மை நாம் வாழ்வோம். और परमेश्वर ने जो हमें जो बात सिखाई है, जो सच्चाई हमें सिखाई है, उसके अनुसार हम जीना सीख लें. மொர்தெகாய் அருமையான தேவ பிள்ளைகளை படிப்பில்லாத ஒரு மனுஷனாக இருந்தபடினால் தான் வாட்ச்மேன் வேலை, காவல் காக்கிறவனாக இருந்தான். और मुर्दगे जो है एक अनपढ़ था, ज्यादा पढ़ा लिखा नहीं था, इसीलिए वो राज्यपाल की और एक चौकीदार की तरह जो है नौकरी कर रहा था. இந்த ஆமான் மிகவும் படித்தவன், और वो हामान जो है बहुत ही पढ़ा लिखा मनुष्य था, பெரிய பணக்காரன், और वो बहुत ही धनवान भी था, பெரிய தைரியசாலி. और बहुत ही धैर्यशाली था. ஆனால் இந்த மொர்தெகாயோ அந்த தகுதி இல்லாமல் இருந்த போதிலும், लेकिन मुर्दगाई के पास जो है इन सारी काबिलियत ना होने के बावजूद भी கர்த்தர் அவரை உயர்த்தினார். और परमेश्वर ने उसको ऊंचा उठाया. அதற்கு முழு மெயின் காரணமே அவர் ஜெபம்தான். और उसका सारा पूरा का पूरा कारण ही जो है प्रार्थना ही था. அழிந்து போற மக்களை குறித்த ஒரு பாரம் அவருக்கு இருந்தது, அதற்காக பாரத்தோடு ஜெபித்தார். और क्योंकि नाश होने वाले प्रजा के लिए जो है उसके हृदय में जो बोझ था और दर्द था, इसीलिए उसने प्रार्थना की. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்களையும் விடுதலையாக்கினார், மொர்தெகாயும் உயர்த்தினார். और परमेश्वर ने जो है प्रार्थना सुन के जो है मुर्दगाई को जो है प्रार्थना सुनी और उसको छुड़ाया. அருமையான தேவ பிள்ளையே, और परमेश्वर के प्यारे लोगों, உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்துகிறவர். और आपको और मुझे परमेश्वर ऊंचा उठाने वाला நாம் परमेश्वर. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். और आइए हम जो है घुटने में आए और परमेश्वर की ओर निहारें. இந்த நாட்களே உங்களுக்கு உயர்வு வேண்டுமா? और इस दिनों में जो है अगर आप जो है आपको किसी तरक्की की जरूरत है, நீங்கள் படிக்கிற ஸ்கூலிலே காலேஜிலே உங்களுக்கு உயர்வு வேண்டுமா? आप जहाँ पे पढ़ते हैं, जहाँ पे आप स्कूल में कॉलेज में जो आपको एक उन्नति और तरक्की की जरूरत है, இடத்திலே உங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டுமா? और जहाँ पे आप कार्य करते हैं, आपके कार्य कि आपको एक बढ़ोतरी मिले, உங்களுடைய பிசினஸிலே கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? और आप चाहते हैं कि आपके व्यापार में, आपके व्यवसाय में जो आपको एक बढ़ोतरी मिले, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு உயர்வு और தேவைப்படுகிறது. आप चाहते हैं कि आपके हर एक कार्यों में जो है आपको तरक्की मिले, விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வேண்டும் என்று கேட்டார். और विशेष तौर पे जो अगर आत्मिक जीवन में जो एक अगर आप जो एक बढ़ोतरी को चाहते हैं, நமக்கு தேவன் கொடுத்த சொன்ன இந்த அனுபவங்கள் தேவை. और परमेश्वर ने जो बातें हमें सिखाई है, इन सभी अनुभवों की हमारे जीवन में जरूरत है. தயவுசெய்து நம்மை அர்ப்பணிப்போம். आइए हम अपने आप को समर्पित करें. நாம் தேவன் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்முடைய தேவன் உயர்த்துகிறார். और परमेश्वर ने जो है हमें धूल और जो दरिद्रता की उस व्यवस्था से हमें ऊंचा उठाया है. யாரை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம பார்த்தோம். और हमने देखा कि वो किन प्रकार के लोगों को ऊंचा उठाता है. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்கிற யோசேப்பை எகிப்திலே கர்த்தர் உயர்த்தினார். और सबसे पहले जो है पाप से बचकर भागने वाले यूसुफ को जो है परमेश्वर ने ऊंचा उठाया. இரண்டாவது தேவனுக்கென்று நல்ல தீர்மானத்தோடு வாழ்ந்த தானியேல், அனனியா, மிசா, அசிரியல் என்கிற அந்த 4 அடிமைப்பட்டிருந்தவர்களை கர்த்தர் பாபிலோனிலே உயர்த்தினார். और उसके बाद हमने देखा कि कैसे दानियल और उसके साथियों को परमेश्वर ने जो एक संकल्प के साथ जीवन जीने वाले लोगों को जो किस प्रकार से परमेश्वर ने ऊंचा उठाया. அடுத்தது மோவாபிய அந்நிய ஸ்திரியாகிய ரூத்தை தேவன் என்ன செய்தான்னு கேட்டால் உயர்த்தினார் என்று சொல்லி பார்த்தோம். और हमने देखा जो रूत जो एक मोआबिन स्त्री थी, उसको परमेश्वर ने किस प्रकार से ऊंचा उठाया. தன்னுடைய இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, தன்னுடைய எல்லா தெய்வங்களை விட்டு தேவனை அவர் பின்பற்றுவேன் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்தபடினால் ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார். और जब उसने निर्णय लिया कि वो अपने लोगों को, अपने परिवारजनों को छोड़ के, अपने देवी देवताओं को छोड़ के सच्चे परमेश्वर के पीछे होने का निर्णय लिया, तो उस कारण परमेश्वर ने रूत को ऊंचा उठाया. மூன்றாவது ஜெபிக்கிறவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். और हमने देखा कि तीसरा किस प्रकार से प्रार्थना करने वाले लोगों को परमेश्वर ऊंचा उठाते हैं. அன்னாளுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு தேவன் உயர்த்தினார். और हन्ना की प्रार्थनाओं को और उसकी विनतियों को सुन के परमेश्वर ने उसको ऊंचा उठाया. மலடியோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு அழுது கொண்டிருந்த அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். और किस प्रकार से एक बांझ हन्ना को जो एक बांझ थी और जो दुख में और तकलीफ में थी, उसकी प्रार्थनाओं को सुन के परमेश्वर ने उसको ऊंचा उठाया. அவளுடைய ஜெபத்தை குறித்து நாம் கேட்டோம். उसकी प्रार्थना के विषय में हमने पढ़ा. அருமையான தேவப்பிள்ளை, அவளுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அவளை உயர்த்தி அவளுக்கு
சாமுவேல் மட்டுமல்ல, அதற்கு பிறகு 5 குழந்தைகளை और கொடுத்தார். हमने देखा कि किस प्रकार से परमेश्वर ने जो उसके रोना बिलखना प्रार्थनाओं को जो है सुन के जो है ना केवल सामुएल नाम का बालक दिया, बल्कि उसके बाद जो है 5 और संतानें उसको दी गई. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोग, நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிற ஜெபத்தை தான் பாரமான ஜெபத்தை கேட்கிறீர்களே செய்கிறார். और परमेश्वर जो है हमारी परिस्थितियों में हालातों के मध्य में जो हम बोझ के साथ एक भार के साथ जो प्रार्थना करते हैं, उस प्रार्थना को सुन के वो कार्य करता है. அதனாலே அன்னாள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள், இரண்டாவது தேவ சித்தத்தின்படி ஜெபித்தாள், மூன்றாவது பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். और जो हन्ना ने जो है आंसुओं के साथ प्रार्थना की और परमेश्वर की योजना के साथ प्रार्थना की और एक मन्नत मांग के प्रार्थना की. இன்றைக்கு நாம் பார்த்தோம், और आज हमने देखा மொர்தெகாயை தேவன் உயர்த்தினார். और परमेश्वर ने मोर्दगे को जो है किस प्रकार से जो है उसको ऊंचा उठाया. அவரும் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாய் போனவர். और मोर्दगाई भी जो एक बंधुआई के हालत में जो गुलामी की अवस्था में ले जाया गया था. வாசல் காக்கிற வேலை வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருந்தவர். और वो एक राज्यपाल, एक द्वारपाल और एक चौकीदार की जो है उसके पद से वो कार्य करता था. அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தபடியினால், और क्योंकि उसके जीवन में जो एक विश्वास योग्यता थी, அவருடைய வாழ்க்கையிலே பாரமான ஜெபம் இருந்தபடியினால், और उसके जीवन में जो है बोझ से भरा हुआ एक प्रार्थना था, கர்த்தர் அவரையும் உயர்த்தினார். और परमेश्वर ने उसको भी ऊंचा उठाया. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போம். और हम अपने जीवन में भी जो इसी प्रकार के अनुभव और योग्यता के साथ जो है जीवन जीने के लिए हम अपने आप को समर्पित करें. கண்டிப்பாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், வறுமை வந்தாலும் நம்மை உயர்த்தி அற்புதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். तो निश्चय ही परमेश्वर हमारे जीवन के हर एक परिस्थिति में, हर एक जो है दुख में, तकलीफ में, कष्ट में, नुकसान में जो हमारी प्रार्थनाओं को सुन के हमें ऊंचा उठाने वाला परमेश्वर है. தயவு செய்து இதை நாம் எல்லாரும் உணர்ந்து और इन सब बातों को जो है हम समझें, உள்ளத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை, வார்த்தைகளை, சத்தியங்களை வைத்து और अपने हृदय में जो यीशु मसीह के वचन के उसको सच्चाई को रखकर நாம் உண்மையாய் ஆண்டவருக்கென்று செயல்படுவோம். और हम जो है पूरे सच्चाई के साथ जो है हम आगे बढ़े. கண்டிப்பாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். और निश्चय ही परमेश्वर आपको और मुझे ऊंचा उठाएगा. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். आइए हम परमेश्वर से प्रार्थना करें. வானாதி வானங்களில் வீற்றிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த ஜீவனுள்ள தேவனே, और आकाश के झरोके से हम पे नजर रखने वाले हमारे परमेश्वर, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி வருகிறோம். और इस सुंदर समय में आपके पवित्र चरणों में अपने आप को हम सौंपते இந்த हैं. நாளிலே நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் என்னோடு எங்களோடு கூட பேசினீர். परमेश्वर आज के दिन में प्रभु जी अपने वचन के द्वारा आपने हमसे बात की. உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. और क्योंकि आपका वचन जो है आत्मा और जीवन से भरा இந்த है. வானம் பூமி ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாத ஆண்டவரே. परमेश्वर भले ही आकाश और पृथ्वी टल जाए प्रभु जी, लेकिन आपका वचन कभी नहीं टलेगा. உம்முடைய வார்த்தை வசனத்தின்படி வாழுகிறவர்களை நீர் கடைசி வரைக்கும் நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். और आपके वचन के अनुसार चलने वालों को परमेश्वर आप अंत तक जो है आप उनका मार्गदर्शन करते இதனாலே हैं. எங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வை பெறுவதற்கு हम अपने जीवन में जो है बढ़ोतरी पाने के लिए நீர் எங்களோடு கூட பேசின இந்த சத்தியத்துக்காய் நன்றி. आपने जो प्रभु जी सच्चाई हमें बताई, इसलिए आपका धन्यवाद करते முதலாவது हैं. பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபை தாரும். और सबसे पहले हम पाप से बचकर भागे और उस सच्चाई पे हम जिए. இரண்டாவது தீர்மானத்தோடு இந்த பூமியிலே உமக்கென்று வாழக்கூடிய அந்த கிருபை தாரும். और दूसरा एक निर्णय के साथ, एक संकल्प के साथ इस पृथ्वी पर हम अपना जीवन जिए. மூன்றாவது எல்லா காரியத்திலும் ஜெப ஆவியோடு, ஊக்கத்தோடு, பாரத்தோடு ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். और उसके बाद प्रभु जी हर एक परिस्थिति में, हर एक हालात में परमेश्वर प्रार्थना के साथ, बोझ के प्रार्थना के साथ प्रभु जी हम अपने जीवन को இந்த बिताएं. அனுபவம் உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். और इन सब लोगों को ऊंचा उठाने के लिए आपका धन्यवाद करते हैं. எங்களை எல்லாரையும் உடைய வசனத்துக்கு, ஜீவ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். परमेश्वर हम अपने आप को जो आपके जीवित वचन के आधार पर हम सौंपते हैं. எங்களுடைய இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுடைய சபையின் பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. और आज के दिन में इन वचनों को सुनने वाले प्रत्येक जन को प्रभु जी आप आशीष दीजिए. குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள், வறுமைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். और उनके परिवार में प्रभु जी हर एक कमी घटी को परमेश्वर पूरा कीजिए. எங்களுடைய சபையின் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். और हमारी कलीसिया के प्रभु जी हर एक लोगों की जरूरतों को पूरा कीजिए और उनको आशीष दीजिए. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். और
पढ़ने वाले बच्चों को आशीष दीजिए। வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை கொடுத்து குடும்பம் கட்டப்பட கிருபை செய்யும். परमेश्वर जो जवान लोग प्रभु जी उनको सही जीवन साथी मिले और उनका परिवार बंधने पाए। குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகளோடு குடும்பமாய் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். और परमेश्वर जो लोग संतान प्राप्ति के लिए प्रार्थना करें प्रभु जी आप उनके परिवार को जो है संतान से भरें। தொடர்ந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யும். परमेश्वर पवित्र आत्मा का प्रभु जी वो हाथ प्रभु जी हम सब के जीवन में बना விசேஷமாக இந்த நாளிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துக்கத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக ஆசீர்வதியும். प्रभु जी विशेष तौर पे प्रभु जी उन लोगों के लिए प्रार्थना करते हैं प्रभु जी जिन लोगों ने अपने परिवार और करीबी लोगों को गवाया है। எங்களையும் ஒவ்வொரு நாளும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். परमेश्वर हमें भी आप प्रतिदिन जो है उस पवित्रता में बनाए रखें और उसमें हमें आपके आगमन के लिए तैयार करें। தொடர்ந்து எங்களுடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களும் அதிகாரிகளையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் விடுதலையாக்கி ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். परमेश्वर हम अपने देश के प्रभु जी नेताओं के लिए अगुओं के लिए परमेश्वर प्रार्थना करते हैं कि आप प्रभु जी उनका उद्धार करें। நீர் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்வதற்காய் நன்றி. और प्रार्थनाओं को सुन के प्रभु जी ऐसा करने के लिए आपका धन्यवाद करते எங்கள் हैं। ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர் பேராக எங்களை உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். प्रभु जी हर एक व्यक्ति को प्रभु जी प्रत्येक व्यक्ति को प्रभु जी आपके वचन के अधीन प्रभु जी उनको सौंपते हैं। நீரே எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கடைசி வரைக்கும் உமக்கு பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ கிருபை தந்து प्रभु जी आप हमें जो है हमें चलाए रखे और अंत तक जो है उस गवाह के तौर पे हमें बनाए रखे। நீரே தகப்பனாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தாங்கி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எல்லா கனம் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. परमेश्वर आप हमारे पिता बने रहे और हमारी हर एक जरूरतों को परमेश्वर पूरा करते रहे। इन सारी प्रार्थनाओं को प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। ஆமென். आमीन। நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே என்று சொல்லுவோமா? आइए हम अपने दोनों हाथों को ऊंचा उठाएंगे और परमेश्वर का धन्यवाद என் करेंगे। ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्यवाद कर। என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ओ हे मेरे मन उसके पवित्र नाम को धन्यवाद என் कर। ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्यवाद அவர் कर செய்த சகல பாரங்களையும் மறவாதே. और उसके किए हुए किसी भी उपकार को ना भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் और हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் और पवित्र आत्मा की मधुर सहभागिता शांति और समाधान இப்போதும் எப்போதும் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நாம் அனைவரோடு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. और आज कल और हमेशा हमारे प्रभु यीशु मसीह के आगमन तक हर एक पवित्र जन के ऊपर हमेशा बनी रहे। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर आपको आशीष दे। எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமுறையா சொல்லுவோம். और परमेश्वर को महिमा देने के लिए सब हाथ ऊंचा उठाकर कहेंगे அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. और அவருக்கு परमेश्वर आपको आशीष दे। ஆமென்.